Hi people, this is Gilbert. Welcome to Gilly's Folio. Yes, as usual, first thing first, I am not a financial expert or advisor. இங்கே நான் பண்ணுறது சொல்கிறது எல்லாமே வந்து என்னோட ஓன் நாலேஜ்லையும் எக்ஸ்பீரியன்ஸில் ஷேர் பண்ணுறது. இதை பார்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா ஐ எம் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் யுவர் ப்ராஃபிட் ஆர் லாஸஸ். ஓகே, இன்றைக்கி பார்க்க போகிற சார்ட் என்னென்னா S&P 500 இண்டெக்ஸ். இது என்னென்னா அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்க ஒரு நம்பர் 1 ரேங்க்கில் இருக்க ஒரு இண்டெக்ஸ். ஓகே, நம்ம ஊரில் நிஃப்டி 50 மாதிரி. ஓகே, சரி, இந்த சார்ட்டை ஏன் இப்போ நான் காட்டுறேன் அப்படின்னா, ஒரு மார்க்கெட்டோட டாப் எப்படி இருக்கும், எப்படி டாப் ஆகும் அப்படிங்கிறத இப்போயே நீங்கள் பார்க்கலாம். சரி, இது டாப்பு தானேன்னு எப்படி நீ சொல்கிறேன்னா, இது எனக்கு தெரிஞ்ச வச்சு நான் சொல்கிறேன். ஏன்னா இதோட ரேலி அந்த மாதிரி ஒரு நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட் எப்போ டாப் ஆகும் அப்படின்னா, அந்த நாட்டோட கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது, மக்கள்லாம் அந்த நாட்டோட கரன்சியை நம்ப ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஏன் ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு அதில் நிறையா பணம் பார்க்கணும்? கரன்சியாக ஹோல்ட் பண்ணும்போதே அதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ இது வந்து DXYமாங்க, அந்த கண்ட்ரியோட DXY டாலர் இண்டெக்ஸ், அதாவது கரன்சியோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுதா இல்லையான்னு இந்த சார்ட்டை வச்சு முடிவு பண்ணுவாங்க. இந்த சார்ட் வந்து அப்சைட் பொட்டன்ஷியலில் தான் ஸ்ட்ராங்காக இருக்க போகுது. சார்ட் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த சார்ட் படி இது மேலே போகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ஸ்டாக் மார்க்கெட் வந்து கீழே வந்தே ஆகணும். ஏன்னா இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து கேஷாக வைக்க ரெடி ஆயிடுவாங்க, அந்த நாட்டோட டாலர்ஸாக கன்வெர்ட் பண்ண ரெடி ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ ஒரு சார்ட் அந்த சார்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னா இந்த சார்ட் வீக்காக இருக்க போகுது அப்படிங்கிறதான் சிம்பாலிக்கான நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அந்த வகையில் இது உடனே இப்போ டபக்குன்னு இப்படி விழுந்துருமா அப்படின்னா விழாது. இட் வில் டேக் டைம். ஒரு டாப் எப்பயுமே வந்து இப்படி ஸ்வாங்கின்னு இப்படி விழுந்துராது. இது எப்படி விழும் அப்படின்னா, ஒரு டாப் எப்பயுமே வந்து இட் வில் பி லைக் திஸ். நிறைய பேர் மேனிப்புலேட் பண்ணி இப்படி விழும். ஓகே, இது ஏன் அப்படின்னா இந்த இருக்குது. இப்போது நிறைய பேருக்கு டவுட் ஆகும், இப்போ இவ்வளோ பெரிய ரேலி வந்திருக்கு, இது இங்கேருந்து கீழே விழுமான்னு நிறைய பேர் கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. இல்லை, இங்கே விற்றவனுக்குலாம் என்ன தோணும், ஐயோ சும்மா நம்மளை ஏமாற்றிருக்காங்க, இன்னும் மேலே தான் போகுதுன்னு. இப்படி இந்த இடத்துல இது அக்கம்லேட், அதாவது டிஸ்ட்ரிபியூஷன் ஃபேஸில் இருக்கிற டைமில் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, இது இன்னும் மேலே போகுது. இதான் வந்து மேனிப்புலேட் பண்ணுறது. அதாவது மார்க்கெட் மேலே போகும்போது கீழே போகும்போது கூட நம்பிடலாம். இந்த மாதிரி சைட்வேஸில் போகும்போது தான் நிறைய பேர் கன்ஃபியூஷனில் வச்சுருக்கோம். அந்த டைமில் இங்கே நிறைய பேர் வந்து தேவையில்லாமல் வந்து வாங்குவாங்க, அவங்க எல்லாரையும் சேர்த்து கீழே கொண்டு வந்துடுவாங்க. இது வந்து யூ கேன் சி நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸில் நடக்கும். ஏன்னா இது வந்து ஸ்டாக் மார்க்கெட்னால ஆக்ஷன் வந்து ஸ்லோவாக நடக்கும், குயிக்காக நடக்காது. சிம்பிளாக இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இவ்வளோ பேர் பேசுகிறோம் எல்லாம் ஸ்டாக் மார்க்கெட் கீழே உள்ள போகுதுன்னு, சும்மா சாம்பிளுக்கு லைட்டாக இங்கே கொடுத்துட்டு அடுத்து திரும்ப இங்கே மேலே கொண்டு போயிட்டு இப்படி கூட ஏற்றி கூட பண்ணுவாங்க. ஸோ எந்த டைரக்ஷனில் அவங்க ப்ளே பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் டாப். இதோட அப்சைட் பொட்டன்ஷியல் வந்து ஓவர் அப்படிங்கிறது என்னோட இது. இப்போ கரண்ட்டாக இது 7500 இருக்குது. மேக்ஸிமம் இட் கோ அப் டு 8K வரைக்கும் ஒரு மேனிப்புலேஷனாக கொண்டு போகலாம். அவ்வளோதான், இது வந்து 10K வரைக்கும் போகுது அப்படின்னு ஒரு மேனிப்புலேஷனுக்கு கொண்டு போகலாம். அதை தாண்டி இது போகுமான்னா கேள்விக்குறி தான். ஸோ நெக்ஸ்ட் 2-3 இயர்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு சைட்வேஸில் போய் அங்கேருந்து இட் வில் கம் டு த மேஜர் ஃபால். ஸோ ஸ்டாக் மார்க்கெட் கீழே விழுது அப்படின்னா அமெரிக்காவோட எக்கனாமி வந்து டவுன் ஆக போகுது அப்படிங்கிறதான அர்த்தம். இது விழுது அப்படின்னா இது தனியாக விழாது, இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு எல்லா ஒரு எக்கனாமிக் அன்சர்டனிட்டி, போர், வேர்ல்டு வார், என்னென்னமோ என்ன நடக்கும்னு தெரியாது. தே நீட் அ ரீசன் டு ஃபால். இதுக்கு ஒரு ரீசன் கொடுக்கணும்ல விழுறதுக்கு. அதுக்கு தே நீட் சம்திங். எதர் தட் குட் பி வாராக இருக்கலாம், இல்லை வைரஸாக இருக்கலாம், என்ன ரீசனாக இருக்கலாம் நமக்கு தெரியாது. இட் குட் பி எனிதிங். ஸோ சார்ட்டை வச்சு தான் நியூஸ் ரெடி பண்ணப்படுமே தவிர நியூஸை வச்சு சார்ட் ப்ளே ஆகாது. ஸோ இது டாப் ஆகுது அப்படின்னா கீழே விழுறதுக்கு ஒரு ரீசன் வேணும். ஏன்னா இல்லைன்னா கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணுவாங்க. கவர்மெண்ட்டை ப்ளேம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு தே நீட் ஒரு கேஓஸ் ஏற்படுத்தினா தான் இதனால தான் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லணும். இப்போது இது வந்து இந்த சைக்கிளோட டாப்பு. இது இங்கே விழுந்ததுக்கான காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா, மானிட்டரி பாலிசி, அந்த பாலிசி, நாங்கள் இன்ஃப்ளேஷனை டைட் பண்ணுறோம், அன்எம்ப்ளாய்மெண்ட், இதுன்னு இந்த மாதிரி தே நீட் ரீசன் டு ஃபால். அந்த மாதிரி பெருசாக விழணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ரீசன் வேணும். அதனால இது டாப் ஆகுது, இது விழுறதுக்கு ஒரு ரீசன் வேணும். ஸோ நெக்ஸ்ட் 3-4 இயர்ஸில் 2027, 2028 எப்படி இருக்குன்னு தெரில, 28, 29 வந்து ரொம்ப அன்சர்டனை நோக்கி போக வாய்ப்பு அதிகமாக இருக்குது. 2 இயர்ஸ் கழிச்சு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம ஏன் இந்த இப்பயே சொன்னோம் அப்படின்னு. ஸோ அமெரிக்காவோட ஸ்டாக் மார்க்கெட் டாப் ஆகுதுன்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு டாப்பிங் ப்ராசஸில் இருக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா நம்ம வந்து அமெரிக்காவோட அதிகமான ட்ரேடில் இருக்கும். ஸோ அதனால் வந்து அங்கே நிறையா இந்த மாதிரி கிராஷு, டவுன் சைட்லாம் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்தியாலேயே அதில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு 5 இயர்ஸில் எதில்
நம்ம இன்வெஸ்டடாக இருக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் இந்த என் போர்ட்ஃபோலியோவில் அமெரிக்கன் ஸ்டாக் மார்க்கெட்டில் நான் எதுலேயும் பெருசாக இல்லை. அதுக்கான காரணம் இதுதான். ஸோ நீங்களும் உங்களுக்கு இந்த நியூஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான சார்ட்டோட வரேன். தேங்க்யூ. பை.